செய்தியில் ராகேஷ் கைது செய்யப்பட்டதாக தகவல் வந்து கொண்டிருந்தது. இந்த விளையாட்டு இப்படி வினையாகும் என்று கிரண் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு செய்தி வந்தால் அது எந்த அளவு அவர்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் அதே நேரம் ராகேஷ் எந்த பரபரப்பும் இன்றி அதை கையாண்டதும் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சைட்ல இருந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுங்க. அதோட அந்த போலீஸ் ஆபீசரையும் என்ன நடந்ததுன்னு மீடியாட்ட பேச சொல்லுங்க. முக்கியமா கிரண் பேரு வெளியில வந்துட கூடாது. அவர் பேசி முடித்துவிட்டு இவர்கள் புறம்தான் திரும்பினார். இப்ப சொல்லு, நான் உனக்கு கண்டுக்காம விட்டுட்டா என்ன நடக்கும்னு இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கப்பா, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நான் மட்டும் இங்க வரணும்னு கட்டாயம் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஏ மோகன், அவன் மட்டும் ஓவர் ஸ்பீடா வராம இருந்திருந்தாலும் இது ஏதாவது நடந்திருக்குமா? இல்ல அங்கிள், அவன் நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள சரியா வந்திருந்தா இந்த பிரச்சனை எதுவுமே இருந்திருக்காது. அட பாவி, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவருக்கு ஃப்ரெண்டாடா? இப்படி நேரம் பார்த்து கவுகிறியே. அப்போ தப்பு கிரண் மேல தானே? இப்பவும் சொல்றேன், இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லப்பா. என்ன நடந்ததுன்னு தெரியாம அவன் விருப்பத்துக்கு நியூஸ போட்டது அந்த சேனல் தப்பு. இதுக்காகவே நம்ம அவனை சூ பண்ணலாம். இதெல்லாம் தெளிவா பேசு. அவனுக்கு இதுல எந்த நட்டமும் வரப்போறது இல்ல. ஆனா இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ஷேர் வேல்யூ கம்மியாகி இருக்கும். அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் நம்மளோட வேல்யூ. இத புரிஞ்சுக்க பாரு. விட்டால் இருவருக்கும் இடையே பேச்சு போய்கொண்டே இருக்கும் என்று உணர்ந்து மோகன் இடையில் குறுக்கிட்டான். அங்கிள், அவனுக்கு அது தெரியும் அங்கிள். ஆனா என்னவோ இது தெரியாம நடந்துருச்சு. நான் இதை பத்தி கிரணுக்கு புரிய வச்சிடுறேன் அங்கிள். லேட் நைட் ஆகிடுச்சு, நீங்க போய் தூங்குங்க, நான் பேசிக்கிறேன் அங்கிள். ஒருவாறு பேசி சமாளித்து ராகேஷை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். அப்போதே கிரணையும் அழைத்து கொண்டு கிரணின் அறைக்கு வந்து சேர்ந்தான். கிரணின் அறையே பெரிதாக இருந்தது. அவனுக்கு வேண்டிய அனைத்துமே அங்கேயே இருந்தது. ஒரு சிறிய பார், பிளே ஏரியா, மினி ஜிம் என்று அந்த அறையே ஒரு வீடு போல இருந்தது. எருமை, நீ பண்ண வேலைனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாத்தியா? நானும் சொல்லிட்டு தான் மச்சான் இருக்கேன். நீ இப்படி கண்ட பொண்ணுங்க கூட சுத்துறதுனால நாளைக்கு உனக்கே பெரிய ஆப்பா வந்து நிக்க போகுது. சொல்றத கேள்றா, இதெல்லாம் விட்டுடு மச்சான், வேணாம். எப்பா ஹரிச்சந்திரா, போதுண்டாவும் அட்வைஸ். கொஞ்ச நேரத்துல என்னையே அந்த ஹிட்லர் கிட்ட மாட்டி விட இருந்தவன் தானே நீ? எப்பா சாமி, உன்ன மாதிரிலாம் எனக்கு பொய் சொல்ல வராதுரா. நானே அப்பப்போ ஏதோ சொல்லி சமாளிப்பேன். இன்னைக்கு அதுவும் அங்கிள் என்னை பார்த்து முறைக்கவும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதான் சொல்லிட்டேன். விட்டா அவர் கேட்காமையே நீயே எல்லாத்தையும் சொல்லிடுவ போல இருக்கு. நல்ல வேலை அந்த ஜெய் ஃபோன் பண்ணி காப்பாத்தினா. அந்த ஃபோன் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு அட்வைஸ் மழை பொழிஞ்சிருக்கும். நீ சும்மா ஏதாவது சொல்லாதடா. அங்கிள் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்பவே நீ இந்த ஆட்டம் போடுற. இதுல உனக்கு கண்டிக்க ஆள் இல்லைன்னா நீ நேரம் என்னென்ன பண்ணுவனே சொல்ல முடியாது. அவருக்கு மேல இருக்கிற அக்கறையில தாண்டா இதெல்லாம் பண்றாரு. ஐயோ, உடனே அவர் ரொம்ப நல்லவரெல்லாம் பட்டம் கொடுத்துறாதரா. என் மேல இருக்கிற அக்கறையெல்லாம் இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரே, அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு, மரியாதை இருக்குன்னு. எல்லாம் அதுக்காக தான். நான் ஏதாவது பண்ணி அவரோட அந்த புகழுக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்னு தான் இதெல்லாம். மற்றபடி அவருக்கு என் மேல பாசமோ இல்ல அக்கறையோ எல்லாம் இல்ல. டேய், அப்படி பொதுவாலாம் சொல்லிட முடியாதுரா. உன் மேல பாசம் எல்லாமே அதெல்லாம் பண்றாரு. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீயே பாரு. என்னைக்காவது இந்த உண்மை உனக்கே தெரிய வரும். என்னை விட அவருக்கு அவர் பேரும் புகழும் தான் முக்கியம். என்னமோடா, நான் உங்க அப்பா பையன் பிரச்சனைக்குள்ள வரல. தள்ளு, நான் இங்க தான் தூங்கணும். இந்நேரம் எங்க வீட்டுக்கு போய் அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தல்றா. கிரண் அருகேயே மோகனும் படுத்துக்கொண்டான். இது அடிக்கடி இங்கு நடப்பதுதான். அவ்வப்போது அப்படியே கிரண் வீட்டில் மோகனும், மோகனது வீட்டில் கிரணும் இருந்து விடுவார்கள். மோகனும் கிரணும் சிறுவயதில் இருந்தே இணை பிரியாத நண்பர்கள். கிரண் சிறுவயதாக இருக்கும் போதே அவனது அன்னை இறந்துவிட கிரணுக்கு ஒரு பாசத்தின் உறைவிடமாக மோகனது வீடு மாறியது. மோகனின் தாய் தந்தை இருவரிடமும் ஒரே அளவு பிரியத்தை காட்டினர். மோகனது தங்கையும் கிரணை அவர்களது வீட்டில் ஒருத்தனாக ஏற்கவும் எந்த சிரமமும் இல்லாமல் கிரண் சிறுவயது கடந்தது. இப்போது மோகனது தங்கையின் திருமணம் முடிந்து அவளது பிரசவத்துக்காக அவனின் பெற்றோர் இருவரும் அமெரிக்கா சென்றிருந்தனர். அதனால் மோகன் இப்போது அவனது வீட்டில் தனியாக தான் இருந்தான். இருப்பினும் வேலையாட்களை அந்த நேரம் எழுப்பி தொந்தரவு செய்ய விரும்பாமல் கிரணின் அறையிலேயே தங்கிவிட்டான். கிரண் அந்த நேரமும் உறங்காமல் இன்ஸ்டாவில் சில பெண்களின் புகைப்படங்களை பார்த்து அவைகளுக்கு லைக் செய்து கொண்டிருந்தான். அதை அருகில் இருந்த மோகனும் பார்த்து விட்டான். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுரா. சி, நீ தான் இப்படி இருக்கன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்களும் உன்கிட்டயே தான் பேசுறாளுங்க. மச்சான், அதுக்கெல்லாம் யோகம் வேணும்டா. இப்ப பாரு, நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன். இன்னும் 30 செகண்டுக்குள்ள எனக்கு ஒரு மெசேஜ் வரும் பாரு. நான் ஆன்லைன் வந்தா மட்டும் போதுண்டா, அதுவா வரும். அது அப்புறம் அப்படி வரும். நானும் டெய்லி ஆன்லைன்ல தான் இருக்கேன், எனக்கு ஒன்னும் வராதே. இப்போ உன் கண்ணு முன்னாடி தானே போன் எடுத்தேன். நான் யாருக்குமே மெசேஜ் அனுப்பல. இப்போ நான் லைக் போட்டதுமே புது அக்கௌண்ட்ஸுக்கு தான். நீயும் அதை பார்த்ததானே? இப்ப பாரு.
கிரண் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான். இருவருமே போனை தான் பார்த்து கொண்டிருந்தனர். இவன் உண்மையை தான் சொல்கிறானா என்பது போல மோகன் அந்த போனை தான் பார்த்தான். 30 நொடிகளுக்குள் இவனுக்கு மெசேஜ் வருமா என்ன என்று நினைத்தான். கிரண் சொன்ன நேரமும் முடிய இருந்தது. இன்னும் 10 வினாடிகள் தான் இருந்தன. ஆனால் அதற்குள் அடுத்தடுத்து 4 நோட்டிபிகேஷன் வந்துவிட்டது. கிரண் சொன்னது போல அதுவும் பெண்களாகத்தான் மெசேஜ் அனுப்பியிருந்தனர். கிரண் காலரை தூக்கிவிட்டபடி மோகனை பார்த்தான். இப்ப என்ன சொல்ற? இப்ப நம்புறியா? நானா ஒன்னும் தேடி போறதில்ல மச்சான். அது வர்றதுல எனக்கு எது செட் ஆகும்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஏண்டா இப்படி அடிக்கடி கழட்டி விடுறியே? அந்த பொண்ணுங்கெல்லாம் பாவம் இல்லையாடா? யாரு அவங்களா? இன்னைக்கு நீ இறக்கி விட்டியே மது. டேய் இரு, அந்த பொண்ணு பேர் ஏதோ ரீனான்ல சொல்லுச்சு. அட பாவி, பேரு கூட தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கியாடா. நண்பனின் போக்கை எண்ணி அதிர்ச்சி அடைந்தான் மோகன். இப்படி திரியும் கிரணை எப்படி நல்வழிக்கு கொண்டு வரப் போகிறானோ? கேளுங்க Playboy Millionaire ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.